வேலை கிடைச்சிருச்சா? அப்ப அடுத்து சொந்த வீடு தானே? நம்மள பல பேர் அடிக்கடி கேக்குற கேள்வி இது. ஆனா உங்க கெரியர் ஆரம்பிச்ச உடனேயே வீடு வாங்குறது நிஜமாவே ஒரு ஸ்மார்ட்டான முடிவா, இல்ல அதுவே நம்மள ஒரு பெரிய நிதி நெருக்கடியில மாட்டி விட்டுருமா? சமூக அழுத்தம் காரணமா நாம எடுக்கிற இந்த பெரிய முடிவு நம்மளோட நிதி சுதந்திரத்தை எப்படி பாதிக்குதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க. இந்த ஒரு வரியிலிருந்து ஆரம்பிக்கலாம். இது 60 வயசுல வெற்றிகரமா இருக்கிற ஒருத்தரோட வார்த்தைகள். பல வருஷ நிதி போராட்டத்தோட வலிய இந்த ஒரு வரியே நமக்கு உணர்த்துது. என்ன அந்த தங்க கூண்டு? ஏன் அவர் தன்னை ஒரு கைதியா உணர்ந்தாரு? வாங்க பார்க்கலாம். சரி, அந்த மேற்கோளுக்கு பின்னாடி இருக்கிற நிஜ கதைக்குள்ள இப்ப நம்ம போக போறோம். இது வெறும் ஒருத்தரோட கதை மட்டும் இல்ல, நம்மள பலரோட கதையா மாறக்கூடிய ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம். சும்மா யோசிச்சு பாருங்களேன், வருஷ சம்பளமே 3 லட்சம் ரூபா தான். ஆனா வாங்கின கடனும் 15 லட்சம் ரூபா. ஏன்னா சொந்த வீடுங்கிறது ஒரு கௌரவம்னு சுத்தி இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த கௌரவத்துக்காக அவர் கொடுத்த விலை ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த சாட்டை பாருங்க. இதுதான் அவர் எடுத்த அந்த முடிவுக்கான உடனடி விளைவு. அவர் சம்பாரிச்ச பணத்துல 40%, அதாவது கிட்டத்தட்ட பாதி, வெறும் வட்டி கட்டுறதுக்கே போயிடுச்சு. இது 1-2 வருஷம் இல்ல, 10 வருஷத்துக்கு மேல இப்படியே தான் போயிருக்கு. அப்போ சேமிப்பு, அதுக்கு அவர் வாழ்க்கையில இடமே இல்லாம போயிடுச்சு. இதோட நீண்டகால விளைவுகள் இன்னும் மோசம். கையில சேமிப்பே இல்லாததால திடீர்னு ஒரு மருத்துவ அவசரம்னா கூட சமாளிக்க முடியல. குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கோ இல்ல தன்னோட கெரியர் வளர்ச்சிக்கு புதுசா ஏதாவது கத்துக்கோ கொஞ்சம் கூட முதலீடு செய்ய முடியல. சுருக்கமா சொல்லணும்னா அவரோட நிதி வாழ்க்கை முழுசா முடங்கி போச்சு. Like, share, and subscribe to Connect and Build. I have already done. Did you guys subscribe?